அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்லா. டுமாரோ என் லைஃப்பில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டே. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் நெட்டு செட்டு இந்த சிலபஸ் ஓரியன்டான புக்ஸை வந்து நாளைக்கு என்னோடய ப்ரொஃபஸர் என்னோடய குரூப்பில் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஈவெண்ட் நடக்குது, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புக்கு இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா பாருங்கள். இது யூனிட் 1க்கான புக்கு. இப்போ யூனிட் 1க்கான நோட்ஸ் இதுதான் நோட்ஸு முடிச்சாச்சு. இப்படி தான் உங்களுக்கு புக்கு வரும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கேட்டிருக்கீங்களா, புக்காகவே தான் வரும். இப்படி தான் வரும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூஸ் புக்கு மட்டுமே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 810 பேஜஸ். இதை தான் நாங்கள் 2ஆக உடச்சி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் யாரும் தராத, அதாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் ஒய் நாட் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள். இது அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாங்கள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு இந்த எம்சிக்யூஸ் புக்கே போதும். ரொம்ப அட்டகாசமாக அற்புதமாக நீங்கள் படிக்கலாம். இது யூனிட் 2ஓட புக்கு. யூனிட் 2 புக்கு இதான் கவர் பேஜஸ். இது யூனிட் 3. இது இந்த யூனிட் 1, 2 and 3 இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னா 2 யூனிட் மெர்ஜிடாக வரும், யூனிட் 1, 2 and 3. ஸோ அதான் 3மே ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். இது அழகான ஒரு கைடு, உங்களுக்கு சிம்பிள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா C++, பைத்தான் புக்கு, வெப் டெவலப்மெண்ட், அப்புறம் பிஹெச்பிக்கு 2 புக்கை ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருப்போம் நாங்கள். பிஹெச்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 புக்கை உங்களுக்கு ஒன்றா அழகாக மெர்ஜ் பண்ணியிருப்போம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த சைபர் செக்யூரிட்டி புக்கு. ஸோ இதுதான் சைபர் செக்யூரிட்டி புக்கு. ஸோ இந்த புக்கோட எல்லா டீட்டெயிலுமே அடுத்த வீடியோவில் வரும். இது தொடர்ச்சியாக ஒரு வீடியோவும் வரும், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த புக்கு யாரெல்லாம் வேணும்னு சொல்கிறீங்களோ என்னோடய நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். 8870334411 நம்மளோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறங்க. உங்களுக்காகவே அவ்வளோ ஒர்க் பண்ணி இந்த புக்ஸ் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு மாடல் காப்பி போட்டாச்சு. இன்னும் ஒவ்வொன்றா போட்டு உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அனைவரும் 369 டெஸ்லாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சந்தோஷமான தருணத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப பேரின்பமும் பெருமகிழ்ச்சியும் நானும் என் தம்பி கார்த்தியும் அடையிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்லா யூடியூப் சேனல். டுடே நம்ம டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் நோட்ஸ் வித் எம்சிக்யூஸ் வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இது எல்லாமே ரெடி பண்ண ஒரே இன்ஸ்டியூட் எது அப்படின்னா நம்ம 369 டெஸ்லா. ஸோ இதை யார் நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னா நான், என்னுடைய பிரதர், என்னுடைய கோ பார்ட்னர் கார்த்திக் 2 பேர் தான் இந்த டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கம்ப்ளீட் மெட்டீரியலுமே வந்து நாங்கள் ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். மொத்தம் 33 புக்ஸாக வந்து நாங்கள் இதை பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா. ஸோ அந்த புக் பப்ளிஷ்ட் ஒர்க்கை வந்து நான் அந்த ஒரு புக் லான்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பண்ணுறோம். எங்களுடைய ஊரில் போடி நாயக்கனூரில் ஒரு ஈவெண்ட்டாகவே நாங்கள் பண்ணுறோம். எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ், எங்களுடைய ஆஸ்தான குரு, இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்கள் பண்ணுறோம். இப்போ அந்த புக்கு எப்படி இருக்குது, அந்த புக்கு நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும், அந்த புக்குக்கு நாங்கள் என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே தான் இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதான் நோட்ஸு. இப்போ அப்படி நோட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேஜஸ் அப்படின்னா 508 பேஜஸ். மொத்தம் எத்தனை பேஜஸ்? 508 பேஜஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு டாப்பிக்கு கீழே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதான் எம்சிக்யூஸ் புக்கு. ஸோ எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ இந்தியாவிலே வந்து இப்படி ஒரு எம்சிக்யூ புக் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்காக நாங்கள் மெனக்கட்டோம், உழைச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு 30 எம்சிக்யூஸ் இருக்கும். இப்போ இந்த 30 எம்சிக்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒய் நாட் அதர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் உருவாக்கணும். ஒய் நாட் அதர்ஸ் இது ஃபஸ்ட் டைம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா த்ரூ இந்தியாவிலே வந்து இப்படி ஒரு எம்சிக்யூஸ் புக்கை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தம் இதோட பேஜ் கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 815, மொத்தம் 815 பேஜஸ்ஸு. ஸோ அப்படி ஒரு அருமையான புக்ஸ் தான் உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக புக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இவ்வளோ வேலைகள் யாருக்காக அப்படின்னா என்னுடைய மாணவர்களுக்காக, எங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்காக. ஸோ புக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் புக்கு வாங்குங்க. அது ஹெவியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே
அந்த ரேட் வந்து ரீசனபிளாக இல்லையா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். மொத்தம் ஓவராலாக செட் பார்த்தீங்க அப்படின்னா இது 33ங்கிறது ரேப்பர் அதிகமாக வருங்கிறதுனால நாங்கள் எம்சிக்யூஸை மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்கு மட்டும், ஏன்னா எம்சிக்யூஸ் மட்டுமே 2 போடுற மாதிரி இருக்குது. எம்சிக்யூ ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் 800 பேஜ் அப்படின்னா வச்சு படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுனால 2 உடைக்கிறதுனால 33 வரும். அப்படி இல்லை அப்படின்னா 23 தான் வரும் மொத்தம். ஸோ அந்த மாதிரி தான் புக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு இது முடித்த உடனேவும் இப்போ நம்மகிட்ட இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, நோட்ஸ் இருக்குது, எம்சிக்யூஸ் இருக்குது. இதை நீங்கள் ரெண்டையும் இதை தாண்டி ஏதாவது வருமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அக்கு வேற ஆணி வேற சின்ன சின்ன விஷயங்கள மிக நுட்பமாக அழகாக நீங்கள் படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அலைன்மெண்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பைசாவை பற்றி யோசிக்காமல் அலைன்மெண்ட்டும் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்தாப்பில் தான் இந்த அலைன்மெண்ட்டே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு அற்புதமான அலைன்மெண்ட் நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அலைன்மெண்ட் முடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கைட்லைன் கொடுக்குறோம். 80 டேஸ் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கொடுத்துருவோம். இந்த பேஜ் 80 டேஸ் பிளானர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு நம்பர்ஸ் எத்தனை பேஜஸ் நீங்கள் படிக்கணும். அப்போ சாப்டர் 2 எத்தனை பேஜஸ், சாப்டர் 3 எத்தனை பேஜஸ், சாப்டர் 4, 5, 6 இது எல்லாம் எத்தனை பேஜஸ் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 16 45 பேஜ். டே 1ல் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூஸ் எத்தனை பேஜஸ் பார்த்துருக்கணும், 45 பேஜஸ் பார்த்துருக்கணும். நான் 810 அப்படின்னால 45 பேஜஸ் எம்சிக்யூ நீங்கள் பார்க்குறீங்க. வித் 16 பேப்பர் இருக்க நோட்ஸை படிச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் இன்ச்சு பை இன்ச்சாக ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கலாம். இது அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் நோட்ஸுக்கு இப்போ என்ன புக்கு கொடுத்துருக்கோமோ அதுக்கு தான் வீடியோ கிளாஸஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ கிளாஸஸும் நாளைக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஃபுல் பெய்டு யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நாளைக்கு இருந்து அது திங்கக்கிழமை இருந்து உங்களுக்கு எல்லாமே வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட எம்சிக்யூஸ் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு கேள்வி வரும், இப்போ இன்டர்நெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த கொஷினுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இது டர்ன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைவாக காமிக்கிறது. யூனிட் 1 எம்சிக்யூ ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எத்தனை பர்சன்டேஜ் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி 4%. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இன்டர்நெட்டில் த்ரூஅவுட் இன்டர்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 810 பேஜுக்கு 4% அப்படிங்கிறது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம், மெனக்கெட்டுருக்கோம். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ப்ளகரிசம் அப்படின்னு இதுக்கு பேர். இது புரியல அப்படின்னா பிஹெச்டி, எம்ஃபில் அண்ட் தெரிஞ்ச பிள்ளைகிட்ட கேளுங்க. அப்போ தான் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க, புரியும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இது ஒரு Turnitin அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். இது ப்ளகரிசம், அதாவது இன்டர்நெட்லேருந்து காப்பி பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான சாஃப்ட்வேர். இது பார்த்தீங்க அப்படின்னா த்ரூஅவுட் வேர்ல்டு இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ரிசர்ச் R&D டெவலப்மெண்ட் எல்லா ரிசர்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியா இருக்குங்க எல்லாமே தான் யூஸ் பண்ணுவாங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாங்கள் இதுதான் காப்பிரைட், காப்புரிமை. இது தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எங்கேயுமே ஷேர் பண்ணிடாதீங்க, இது பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா அப்படி பண்ணும்போது அதற்கான கான்சிக்வன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் அந்த அளவுக்கு மெனக்கெட்டுருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். காப்புரிமைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஐஎஸ்பி நம்பர் போவோம் அடுத்து. ஸோ அதனால தான் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ எங்களுடைய இது 369 டெஸ்ட்லாம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸில் தான் யோசிப்போம். மற்றபடி எதையும் ரொம்ப அதிகமாக யோசிக்க மாட்டோம். இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லோரும் ஹார்ட் காப்பி கொடுப்பாங்க. நாங்கள் ஹார்ட் காப்பியோடு மட்டும் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட் காப்பியும் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாஃப்ட் காப்பி ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன் சாஃப்ட் காப்பி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு மேலும் நல்லா இருக்கும். அதை நீங்கள் மிஷினில் உட்காந்து ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணுறதுக்கும் Ctrl F அமைக்கி ஃபைன் கொடுத்து அந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிலபஸ் என்னவோ ஆஸ் பர் சிலபஸ்க்கு நம்ம அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். டே பிளானர் கொடுத்தாச்சு, நோட்ஸ் கொடுத்துருக்கோம், எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கோம். இது எப்படி உருவாக்கியிருக்கோங்கிறதையும் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லியாச்சு. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. நல்லா படிங்க, நல்லா படிங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக மட்டும்தான் ஓடிட்டுருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 10,000 பேஜுங்கிறதுக்கு அலைன்மெண்ட் எவ்வளோ, என்ன அலைன்மெண்ட்டுக்கு என்ன இருக்கும், ஃபார்முலாஸ்லாம் அலைன்மெண்ட் பண்ணும்போது என்னென்ன மெனக்கடணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் போடுறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குங்க. திருப்பி நான் சொல்கிறேன், எங்களால் முடிஞ்சளவு போராடுறோம். யாருக்காக அப்படின்னா உங்களுக்காக போராடுறோம். எங்கள் கூட சேர்ந்து தயவு செஞ்சு படித்து வந்துடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும்.
369 டெஸ்லா மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் இல்லை, நெட்டு செட்டு இப்படி ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது மிக மிக அரிது. இப்போ எங்கிட்ட பாஸ் பண்ணவங்க, நெட்டு பாஸ் பண்ணவங்க வச்சு நாங்கள் பெரிய அளவுக்கு மார்க்கெட் பண்ணி இப்படி இப்படி பண்ணலாம். அது வந்து எனக்கு பிடிக்காது. என்னுடைய மாணவர்கள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் இப்போ என்னோட ஃபுல் பெய்டு உங்களுக்கே தெரியும். குரூப்பில் இருக்க மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் மெசேஜ் இது. நீங்கள் எந்த இயர்லேருந்து படிக்கிறீங்க, எவ்வளோ வருஷமாக எக்ஸ்ட்ரா ஃபீ வாங்காமல் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு சில விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம், ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ் போடுங்க அப்படின்னா கூட நீங்கள் கூட யோசிக்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அதாவது நியர் அபவுட் 4 வருஷம் 2019லேருந்து படிக்கிற மாணவர்கள்லாம் இருக்கீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீயோட வாங்கலாம். இப்படி ஒரு இன்ஸ்டியூட்டை நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. நாங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை அழுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறையா விஷயங்களை நாங்கள் யோசிக்கிறோம், உருவாக்குறோம். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதை மண்டையில் வச்சுக்கோங்க. எல்லாருமே நல்லா படிங்க, நல்லா படிங்க. எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. அதாவது திருப்பி திருப்பி நாங்கள் உங்களை மாதிரி மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு நோட்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா திருப்பி நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். அது எங்களுடைய பொறுப்பு அல்ல. அது எங்களுடைய விஷயம் இல்லை. நாங்கள் திருப்பி ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் 10 தடவை கேட்டு ஒரே ஆள் 10 தடவை கேட்டிருக்கீங்க. அப்பயும் மனம் நோகாமல் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி செய்யுங்க, இப்படி பழகிக்கங்க அப்படி தான் நாங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டு வரோம். ஸோ எங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எங்களை ப்ரொமோட் பண்ணுறீங்கிறது தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்குது. உங்களால தான் நானும். அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. என்னுடைய மாணவர்களால் தான் நானும் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய மாணவர்கள், என்னுடைய அன்பான மாணவர்கள். அதனால் இனி வரும் காலங்களில் வந்து மிக அருமையாக உட்காந்து படிங்க. குரூப்பில் போகிற எஸ்எம்எஸை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இனி வரும் காலம் கணிப்பொறிக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் யாருமே நீங்கள் பிலீவ் பண்ணதில்லை. ஆனால் நான் நிறையா விஷயங்களை நான் சொன்னி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்கோம். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க அனைவருக்கும். நன்றி, வணக்கம்.